பிரியப்படுத்தி காரியம் செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. முன்னாடி 30 பேர் உட்காந்தாருன்னா 300 பேர் உட்காந்தானா 3000 பேர் உட்காந்தானா 30,000 பேர் உட்காந்தானா கவலையே கிடையாது. நான் யாருக்காக ஊழியம் பார்க்குறேன்? கர்த்தருக்கு ஊழியம் பார்க்குறேன். கர்த்தர் சொல்கிற வரைக்கும் ஊழியம் பாருங்கள். என்னைக்கு நின்றுச்சோ நிறுத்திக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு என்ன கவலை? ஊழியம் யாரோடது? கர்த்தரோடது. நம்மளால் யாராவது ஒருத்தர் ரசிக்க முடியுமா? நம்மளால் யாராவது ஒருத்தரோட தலைவலியை போக்க முடியுமா? பிற எதுக்கு ஆத்மா ஏன் ஆத்மா ஓ ஆத்மான்னு சண்டை? தேவையே இல்லை. கர்த்தர் சொல்கிற காரியத்தை செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், முதலாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபார் ஊழியக்காரனுக்கு ஒரு தகுதி என்னென்னா, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில எதுவும் வராமல் பார்த்துக்கொள்ளு. எதுவுமே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த ஒரு உறவும் எதுவுமே, அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோராக இருந்தாலும், நத்திங். யூ அண்ட் காட் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஆண்டவரை முழுமையாக பிடித்து கொண்டீங்கன்னா மீதி எல்லாம் தானாக வரும். சில நேரங்களில் அது இல்லாதது போல் இருக்கும், சில நேரங்களில் தடுமாறுறது போல் இருக்கும், சில நேரங்களில் போராட்டம் வர்றது போல் இருக்கும். நம்ம என்னைக்கு நம்ம கண்ணை விட்டு கர்த்தரை விட்டு எடுத்து அப்படின்னு சைடில் பார்த்தோன்னா தான் அந்த பிரச்சனை வரும். எப்போவுமே keep your eyes fixed on Jesus, who is the author and the finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உங்கள் கண்கள் பார்க்கணும். வேற எந்த பக்கமும் பார்க்கவே கூடாது. மக்களை பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில எதுவும் வராதபடி பார்த்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கர்த்தர் ஒருத்தர் தான். சபை நடத்துகிறோம், நம்ம மக்களுக்காக தானே நடத்துகிறோம். மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறது, மக்களை கர்த்தருக்குள்ளே நடத்துறது. ஆனால் என்னென்னா, நான் மக்களை பிரியப்படுத்துறதுக்காக பிரசங்கம் பண்ணக்கூடாது. என்றைக்குமே நான் பாப்புலாரிட்டிக்காக ஊழியம் பார்க்குறவனாக இருந்தால் நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கண்டிப்பாக இன்றைக்கி உங்களை நல்லவன்னு சொல்கிறவன் கொஞ்ச காலம் கழித்து நீ கெட்டவன்னு சொல்லுவான். இன்றைக்கி உங்களுக்கு மாலை போடுறேன், நாளைக்கு கல்லால் அடிப்பான். நிச்சயமாக நீங்கள் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு ஒரு மனுஷனை நீங்கள் முன்னாடி போட்டீங்களோ, ஒரு மனுஷனை பிரியப்படுத்தணும்னு வச்சிங்கன்னா, யாரை வச்சாலும் அவங்க உங்களுக்கு ஊழியத்துக்கு பெரிய தடை கல்லாக வருவார்கள். எந்த ஒரு மனுஷனும் கர்த்தர் யாரை வேணாலும்